ஹலோ. சி, யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் மட்டும் அப்படின்னு இல்லை, ஜென்ரலாகவே வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா பட்டறிவு அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அதாவது ஒருத்தர் வந்து பட்டு அழுந்தி கஷ்டப்பட்டு உழண்டு நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில் கற்றுப்போம். அந்த அனுபவம் தான் வந்து நம்மளை வந்து வாழ்க்கையில் எங்கேயோ எடுத்துகிட்டு போகும்னு சொல்லுவாங்க. இது ஜென்ரலாக வாழ்க்கையிலே எல்லாருக்கும் பொருந்துகிற ஒரு விஷயம். அண்ட் யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷனில் ஒரு ஆஸ்பிரண்ட் பல வருஷமாக 5 வருஷமாக 6 வருஷமாக 7 வருஷமாக கஷ்டப்பட்டு நிறைய விஷயங்கள் அடிபட்டு மிதிப்பட்டு கற்றுக்கிட்டு இருப்பார். அப்படி கஷ்டப்பட்டு அவர் கற்றுக்கிட்டதை உங்களுக்கு ஈஸியாக ஒரு 1 hour வீடியோவில் ஒரு கிளாஸாக கொடுக்குறாரு அப்படின்னா அது வந்து ஒரு விலைமதிப்பற்ற ஒரு பொக்கிஷம் அப்படின்னே சொல்லுவேன். ஏன்னா இப்போது பிவேக்யூ அஸ்த்ரா அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் ஒரு சீரீஸ் ஆஃப் 45 வீடியோஸ் போட்டிருக்கோம் நம்ம சேனலில். நிறைய பேர் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டெஃபினட்டாக பார்த்தவங்களும் சரி, இல்லை இனிமேல் பார்க்க போகிறவங்க எல்லாருக்குமே சேர்த்து சொல்கிறேன், இந்த லிஸ்ட் ஆஃப் பிவேக்யூ அஸ்த்ரா வீடியோஸ் வந்து உங்களுக்கு பயங்கர ப்ரொடக்டிவாக இருக்கும். இந்த வீடியோஸ் வந்து அதாவது சொல்லலாம், இந்த வீடியோஸ்க்கு பின்னாடி அவரோட பல வருஷ பெயின்ஸ் இருக்குது, அவரோட பல வருஷ கஷ்டங்கள் இருக்குது, அவர் கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்ட விஷயங்கள் இருக்குது. ரொம்ப காமிக்கலாக சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லிங்குசாமி வந்து கற்றுக்கிட்ட வித்தையெல்லாம் மொத்தமாக இறக்கியிருக்கேன் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லியிருப்பார். ஸோ அந்த மாதிரி அவர் கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்ட எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு இந்த ஒரு 45 சீரீஸ் ஆஃப் வீடியோஸில் கொடுத்துருக்காரு அப்படின்னா டெஃபினட்டாக யூ மஸ்ட் பி தேங்க்ஃபுல் டு ஹிம். அண்ட் ஆஸ் அ ஃபேக்கல்ட்டியாக, ஆஸ் அ டைரக்டர் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன், நான் டெஃபினட்டாக வந்து அவருக்கு வந்து சிம்பிளாக ஒரு தேங்க்ஸ் சொன்னேன்னா அது பத்தாது அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா ரொம்ப ஈஸியாக அவர் வந்து எடுத்துட்டாரு. பட் இதுக்கு பின்னாடி அவர் எவ்வளோ உழைச்சிருக்காரு, 8 வருஷம் 9 வருஷம் இதுக்காக கஷ்டப்பட்டிருக்காரு அப்படின்றது டெஃபினட்டாக அதை நம்ம வந்து மதிக்கணும், அவரோட உழைப்பை. ஸோ டெஃபினட்டாக தேங்க்ஸ் அலாட் சபரி. இந்த மாதிரி ஒரு பொக்கிஷம் இது இல்லையா? சரி, பிவேக்யூஸ் மார்க்கெட்டில் நிறைய புக்ஸ் இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், நிறைய ஃப்ரீ டவுன்லோட், ஃப்ரீ பிடிஎஃப் இருக்குது. பட் ஆனால் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் அதை வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. அண்ட் அதில் வந்து நிறைய விஷயங்கள் வரும். நீங்கள் சொல்கிறது ஒரு பாயிண்ட் ஒரு 10 செகண்டாக இருக்கும், ஆனால் அந்த 10 செகண்டுக்கு பின்னாடி ஒரு 10 வருஷ கடின உழைப்பு இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி உங்களோட எக்ஸ்பீரியன்சஸ், உங்களோட வழிகள் எல்லாம் சேர்த்து மொத்தமாக ஒரு கன்சாலிடேட் பண்ணி வர ஃபியூச்சர் ஆஸ்பிரன்ஸ்க்கோ இல்லை இந்த வருஷம் ஃபிலிம்ஸ் எழுதுகிறவங்களுக்கும் சரி ஒரு ப்ரொடக்டிவான ஒரு லிஸ்ட் ஆஃப் 45 வீடியோஸ் கொடுத்துருக்கீங்க. டெஃபினட்டாக இது வந்து ஆஸ்பிரன்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நம்ம ஸ்டூடெண்ட் மிஸ்டர் சபரீஸ்வரன் இந்த 45 சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் பிவேக்யூ அஸ்த்ரா கொடுத்துருக்காரு. அண்ட் இதோடு முடிச்சுட்டு அடுத்து அவரோட பர்சனல் கமிட்மெண்ட்ஸில் எங்கேஜ் ஆக போகிறாரு. ஏன்னா அவர் ரிசல்ட் வந்ததுலேருந்தே நம்ம இன்ஸ்டியூட்டில் தான் உட்காந்து இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்காரு. இன்னும் அவர் பர்சனல் டைம் ஸ்பெண்ட் பண்ணலை. ஸோ நான் கேட்டுக்கிட்ட ஒரு ரெக்வெஸ்ட்டுக்காக அதையும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இந்த ஒரு 45 வீடியோஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. அண்ட் அவர் வந்து நான் அடுத்து அவரோட பர்சனல் கமிட்மெண்ட்ஸில் எங்கேஜ் ஆகிடுவார். அப்புறம் ட்ரைனிங் போயிடுவார். ட்ரைனிங் போனாலும் நம்ம இன்னொரு நாள் எப்போயாவது கூப்பிடலாம் அவர் சென்னை வரும்போது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் அட்ரஸ் பண்ணுறதுக்கு, டெஃபினட்டாக அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு நாள் கூப்பிடலாம். ஸோ ரொம்ப தேங்க்ஸ் இந்த லிஸ்ட் ஆஃப் வீடியோஸ் ரொம்ப பண்ணி கொடுப்பாங்க. டெஃபினட்டாக இது மாதிரி ஒரு பொக்கிஷன்றது ரேராக தான் கிடைக்கும். சரி, நிறைய சீனியர் ஆஸ்பிரன்ட்ஸ் வந்து சர்வீஸ் வாங்கின பிறகு கிளாஸ் எடுத்திருக்காங்க. முன்னாடி மாடர்ன் இந்தியா நிறைய ஃபேக்கல்ட்டிஸ் வந்திருக்காங்க சர்வீஸ் வாங்கின பிறகு ஆஸ்பிரன்ஸுங்க. பட் நீங்கள் உங்களோட டைமென்ஷன் அந்த பிவேக்யூ அஸ்த்ராங்கிறது வந்து இது ஒரு தனி ஒரு பெக்யூலியரான ஒரு ஒர்க். நீங்கள் மாடர்ன் இந்தியா ஸ்பெக்ட்ரம் புக்கை படிச்சு இந்த கிளாஸ் எடுக்கிறது அது வேறு. பட் இந்த பிவேக்யூ அஸ்த்ராங்கிறது என்னன்னா ஒரு ஹோலிஸ்டிக்காக என்ன சொல்ல, ரைட் ஃப்ரம் டாப் டு பாட்டம், A to Z வரைக்கும் எல்லாத்தையும் ஒரு மாதிரி ஒரு பேர்ட்ஸ் ஐ வியூ, ஒரு ஈகிள்ஸ் ஐ வியூ அப்படிங்கிற மாதிரி ஒன்று ஜென்ரேட் பண்ணி அதை கன்சாலிடேட் பண்ணி கொடுக்கறது அப்படிங்கிறது இது ஒரு மாதிரி ஒரு பெக்யூலியரான ஒரு எஃபர்ட் இல்லையா? ஸோ டெஃபினட்டாக ஐ மிஸ் தேங்க் ஃபார் தட். தேங்க்ஸ் ஃபார் யுவர் எஃபர்ட். தேங்க்யூ ஃபார் யுவர் ஆப்பர்ச்சுனிட்டிங்க சார். உங்கள் ஆப்பர்ச்சுனிட்டிக்கும் தேங்க்ஸ். இந்த மாதிரி இருக்குது, அந்த ரெப்பாசிட்டரிஸ் வந்து இருக்குது. பட் அதுக்கு கரெக்டான பிளாட்ஃபார்ம் கிடைக்கும் போது தான் அது எல்லாருக்கும் உதவிகரமாக இருக்க மாதிரியான ஒரு இது வந்துட்டு போய் ரீச் ஆகணும் அப்படின்ற மாதிரி. இப்போ எனக்கு இங்கே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுனால என்கிட்ட இருந்த ஒரு அந்த ரெப்பாசிட்டரிஸ் வந்துட்டு இந்த வீவர்ஸ்க்கு வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸு இப்போ இந்த வருஷம் அப்பியர் ஆனாலும் சரி, நெக்ஸ்ட் இயர் அப்பியர் ஆகிற ஸ்டூடெண்ட்டுக்கும் சரி, அது வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத வந்துட்டு அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை, எந்த ஒரு இதுவுமே கொஷின் மார்க்கே கிடையாது. கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நான் உறுதியாக நம்புகிறேன் சார். நீங்கள் இந்த வருஷம் ப்ரிலிம்ஸ் எழுத போகிறவங்களுக்கு வெயிட்டாக ஒரு 5 பாயிண்ட்ஸ் சொல்லுங்கள். இந்த வருஷம் ஃபிலிம்ஸ் எழுத போகிறவங்களுக்கு. ஓகே சார்.
சார் இந்த வருஷம் எழுத போகிறவங்களுக்கு முக்கியமாக சொல்கிறது ஒரு ஒரு 3 to 4 பாயிண்ட்ஸ் தான். ரெண்டு வந்து ஒரு அகாடமிக் பெர்ஸ்பெக்டிவ்லேயும் 2 வந்துட்டு ஒரு பர்சனல் பெர்ஸ்பெக்டிவ்லேயும் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அகாடமிக் பெர்ஸ்பெக்டிவில் சொல்லணும் அப்படின்னா இந்த நெக்ஸ்ட்டு ஆல்மோஸ்ட் டைம் வந்துட்டு வியர் அரௌண்ட் ப்ரிலிம்ஸ் இஸ் அரௌண்ட் த கார்னர். ரொம்ப புதுசாக எதுவும் படிக்காமல் ஆல்ரெடி நம்ம இதுவரையும் படித்ததையே திருப்பி படிச்சுட்டு பிவைக்குள்ளே எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்றத கொஞ்சம் ரிவிஷன் பண்ணிட்டு போனால் அதுவே போதும். ஏன்னா நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு 1 year சீரியஸாக ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. இந்த கடைசி டைமில் நம்ம புதுசாக அந்த பயம் வந்து எல்லாத்துக்குமே இருக்கும். ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் இருக்கும். அது வந்துட்டு இப்போ நான் எழுதும் போதுமே இருந்தது, போன வருஷம் எழுதும் போதுமே இருந்தது. எப்படி இருக்குமான்றது தெரியாது. ஸோ அதெல்லாம் விட்டுட்டு நம்ம படிச்சிருக்கோம், நாம் படித்ததுலேருந்து தான் வரும் அப்படின்ற அந்த நம்பிக்கையில் போகணும். ஸோ ரிவிஷன் பண்ணிட்டு புதுசாக எதுவும் படிக்கக்கூடாது. அதுதான் என்னோட இது. அந்த ப்ரியாரிட்டி சப்ஜெக்ட்ஸ் நம்ம வீடியோலேயே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த பிவைக்யூ செஷன்லேயே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அந்த ஆர்டரில் தான் எடுத்திருக்கோம். ஸோ அந்த வீடியோஸில் இருக்கிற மாதிரி அந்த சப்ஜெக்ட்ஸ்க்கு ப்ரியாரிட்டி கொடுத்து இம்பார்ட்டண்ட்டாக எல்லா ஏரியாவும் படிச்சுட்டு போகணும். அதாவது ஸ்டாட்டிக் சப்ஜெக்ட் ரொம்ப ஏற்கனவே படித்ததுக்கு வெயிட்டேஜ் கொடுக்கணும். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட். அவர் சொன்ன மாதிரி எல்லாரும் நிறைய கரண்ட் அஃபேர்ஸ், நிறைய டெஸ்ட் நிறைய பண்ணிட்டு இருப்பீங்க. லாஸ்ட் இந்த 10 daysல நீங்கள் என்ன பண்ணணும்னா ஸ்டாட்டிக் சப்ஜெக்ட்ஸ், ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி, எக்கானமி, ஜென்ரல் சயின்ஸ் ஆல்சோ. இந்த ஸ்டாட்டிக்கான ஏரியாஸை நல்லா சாலிடாக ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு மேஜர் சங்க் ஆஃப் த கொஸ்டின்ஸ் வந்து கட் ஆஃபுக்கு எடுக்கிற அளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணோம். ஸோ அதுதான் அவர் சொல்கிறாரு, ஸ்டாட்டிக் ஏரியாஸை வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த நேரத்தில் ஸ்டாட்டிக் சப்ஜெக்ட்ஸ் ஏற்கனவே நீங்கள் படித்த நோட்ஸை மட்டும் திருப்பி ரிவைஸ் பண்ணுங்கள். புதுசாலாம் எதுவும் தேடி போக வேணாம். ரைட்? ஸோ ஸ்டாட்டிக் சப்ஜெக்ட்ஸ் ஃபைன். தென் சார் அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் அந்த பர்சனலாக சொல்லணும் அப்படின்னா அதுதான் ரொம்ப முக்கியம். எல்லாருமே கரெக்டாக படிச்சிருப்போம். எல்லாமே ரிவிஷன் பண்ணுறதுலேருந்து டெஸ்ட் போகிறதுலேருந்து எல்லாமே இருக்கும். ஆனால் அந்த எக்ஸாமுக்கு 2-3 நாள் முன்னாடி வந்து ரொம்ப பதட்டமாயிருவோம். அது ஒன்று கண்ட்ரோல் பண்ணோம். 2வது கொஷின் பேப்பர் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது இன்டிமிடேட்டிங்காக தான் இருக்கும். கரெக்ட். சில பேர் வந்து என்ன பண்ணுவோம்னா நம்ம அதை ஹேண்டில் பண்ண தெரியலனா அவ்வளோதான் போச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் இல்லாமல் நம்ம படித்த அந்த போட்ட எஃபோர்ட்ஸில் நம்பிக்கை வச்சு ஒவ்வொரு கொஷினாக பார்க்கும்போது கண்டிப்பாக கொஷின்ஸ் வந்துட்டு நமக்கு ஈஸியாக இருக்கும், ஃபேவரபுளாக இருக்கும். அந்த கட் ஆஃப் கிராஸ் பண்ணுறதுக்கு உண்டான அந்த இது வந்துட்டு கொஷின்ஸ் அதில் இருக்கும். நம்ம அந்த டீடெயிலில் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா நம்ம தைரியமாக ரொம்ப பதட்டப்படாமல் ஓகே இப்படி கேட்டிருக்காங்கன்றத காம் மைண்டோட அங்கே டென்ஷன் ஆகாமல் படித்தோம் அப்படின்னாலே ஈஸியாக ஆட்டோமேட்டிக்காகவே ஆன்சர் வரும். பயப்படக்கூடாது மெயினாக. கரெக்ட். அதான் அவர் சொன்னதை சிம்பிளாக நான் சம்மரைஸ் பண்ணுவாங்க. பதறிய காரியம் சிதறி போகும் அப்படின்பா. அது ரொம்ப முக்கியம். எக்ஸாம் ஹாலில் வந்து கொஷின் பேப்பர் டஃப்பாகவும் இருக்கலாம், ஈஸியாகவும் இருக்கலாம், என்னவா வேணால் இருக்கட்டும். அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. நம்ம என்ன கொஷின் பேப்பரோட நம்ம அதிகமாக படிச்சிருக்கோம் இல்லையா, அந்த நம்பிக்கை இருக்கட்டும். டஃப்பாக இருக்க மாதிரி இருந்தாலும் டோன்ட் வரி. எதெல்லாம் உங்களுக்கு ஹேண்டில் பண்ணணுமோ அதை ரொம்ப காமன் கம்போஸ்டாக ஹேண்டில் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஒரு ப்ரொடக்டிவ் அவுட்கம் கிடைக்கும். அதாவது நீங்கள் பதறிட்டீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு படித்ததே மறந்து போயிடும். நிறைய நேரம் நானே பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஐ திங்க் நீங்களே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி. அதாவது ஒரு கொஷினை பார்க்குறதுக்கு முன்னாடியே இது வரும்னு தெரிஞ்சிருக்கும், நமக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும், இதுதானும் தெரியும். ஆனால் ஒரு டென்ஸ்டு மூடில் என்னென்னா ஒரு மாதிரி இல்லை அப்படின்னு பயங்கரமாக யோசிக்க ஆரம்பிக்கும் போது தெரிஞ்ச ஆன்சரே தப்பாக மார்க் பண்ணுவோம். இல்லை இது வராது. கண்டிப்பாக ஓவர் திங்க் பண்ணுவோம். எப்போவுமே என்னன்னா நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட யூபிஎஸ்சியை ஹையர் பெடஸ்டல்லே வச்சு பார்த்துருவோம். யூபிஎஸ்சி இவ்வளோ சிம்பிள்லாம் கேட்க மாட்டோம். நம்ம தான் எங்கேயோ தப்பாக படிச்சிட்டோம், நம்ம தான் மறந்துட்டோம், இல்லை அப்படின்னு யோசிப்போம். அப்படிலாம் எதுவுமே கிடையாது. டென்ஷன் ஆகாமல் ரொம்ப காம் மைண்ட் செட்டோட அப்ரோச் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ளாஷ் மெமரியில் ஒரு விஷயம் வந்து ஃப்ளாஷ் ஆகும். ஒரு கொஸ்டினை பார்த்துன்னு 99.99% உங்கள் ஃப்ளாஷ் மெமரி கரெக்டாக தான் இருக்கும், ப்ரொவைடட் நீங்கள் கரெக்டாக படிச்சிருந்தீங்கன்னா. ஸோ அதனால் அவர் சொன்ன மாதிரி பதறாமல் டென்ஷன் ஆகாமல் காமன் கம்போஸ்டாக இருங்க. கொஸ்டின் பேப்பர் டஃப்பாக இருந்தாலும் சரி, ஈஸியாக இருந்தாலும் சில பேர் பயங்கர எந்து போயிடுவாங்க. அதுவுமே நிறைய நேரம் நெகட்டிவாக போயிடும் இல்லையா? கண்டிப்பாக. ஸோ ஈஸியாக இருந்தாலும் டஃப்பாக இருந்தாலும் சரி நீங்கள் ஒரே மாதிரி இருங்க. ஏன்னா அது இன்ஃபேக்ட் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் அட்ரிபியூட் ஆஃப் அ பியூரோக்ராட். எந்த சூழ்நிலை வந்தாலும் அவங்க எப்போவுமே ஒரே நிலையில் ஒரே மாதிரி யோசிக்கிற அந்த ஒரு மைண்ட் செட் இருக்கும். ஸோ அது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? ஓகே ஃபைன். வேறு சார் 3வது வந்து ரொம்ப முக்கியமான ஆஸ்பெக்ட்டு, ரொம்ப லெஸ் அட்டென்ஷன் கொடுக்குற சிசேட் சார். நம்ம வந்துட்டு நிறைய பேர் வந்து நம்ம பார்த்துருப்போம், நீங்கள் தனியாக கேள்வி விட்டுருப்பீங்க. ஃபர்ஸ்ட் பேப்பர் வந்து சூப்பராக பண்ணியிருப்பாங்க, 110 120லாம் எடுத்துட்டு. நம்ம பசங்க நிறைய பேர் பார்த்து 125 எடுத்துருப்போம். ஆனால் சீசனில் ஒரு கொஸ்டின் 65 64 இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா அதுக்குமே ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் எஃபர்ட் போட்டு எந்த ஏரியாஸ் பார்க்கணும், கொஞ்சம் கவுண்ட் அதிகமாக போடுறது, அப்புறம் ப்ரீ ஆக்குபைடாக போகாமல். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க ஆர்சி தான் நம்பி போகிறேன், குவான்ஸை மட்டும் நம்பி போகிறேன், அந்த மாதிரி போகாமல் ஃபிக்ஸ்டு மைண்ட் செட் இல்லாமல் ஓப்பன் மைண்டடாக. ஏன்னா
23 பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஆர்சி ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும், குவான்ஸ் ரொம்ப கடியாக இருந்திருக்கும். கரெக்ட். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஓப்பன் மைண்டடாக போகும்போது நான் படிச்சிருக்கேன், நான் போகிறேன், கொஸ்டினை கூட நான் சால்வ் பண்ணுறேன், அந்த மாதிரி மைண்ட் செட்டில் போகும்போது நமக்கு கவுண்ட் அதிகமாகும், ப்ராபபிலிட்டி ஆஃப் கிளியரிங் ப்ரிலிம்ஸ் வில் ஆல்சோ கோ ஹையர். ஸோ அந்த இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட், தட்ஸ் குட். அவர் சொன்னதை நான் திருப்பி சம்மரைஸ் பண்ணிடுறேன். சிசாட்டை பொறுத்தளவில் ரொம்ப முக்கியமாக நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா, சிசாட்டு தானே, மினிமம் கட் ஆஃப் தானே, எனக்கெல்லாம் பிஸ்து மாதிரி அடிச்சிருவேன், ஆர்சி ஒரு 30 கொஸ்டின் போட்டுருவேன், கட் ஆஃப் அதுலேயே அடிச்சிருவேன், ரொம்ப லைட்டாக எடுத்துக்கிற பசங்க நிறைய பேர் பார்த்துருக்கேன். சிசாட்டை ஜிஎஸ்க்கு பயங்கரமாக உட்காந்து மாங்குன்னு படிப்பாங்க, ஆனால் சிசாட்டு லைட்டாக எடுத்துப்பாங்க. அண்ட் நிறைய பசங்க வருஷம் நம்ம இன்ஸ்டியூட்டில் நானே பார்க்குறேன் 100, 110, 125, 127 கூட எடுத்துருவாங்க ஜிஎஸ்சில். பட் சிசாட்டில் எங்கேயோ ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டினில் விட்டுருவாங்க கட் ஆஃப். ஸோ என்னென்னா நீங்கள் ஜிஎஸ்சில் எவ்வளோ எடுத்தும் நோ யூஸ் இல்லையா? ஸோ ஒரு சின்ன பேலன்ஸ் எப்போவுமே வச்சுக்கணும். சிசாட்டுக்குமே ஒரு டீசென்ட் எஃபர்ட்ஸ், ஒரு டீசென்ட் அமௌண்ட் ஆஃப் டைம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அண்ட் சபரீஷன் சொன்ன மாதிரி ஆர்சி நம்பி போகிறேன், இல்லை குவான்ஸை நம்பி போகிறேன், ஆர்சியில் நான் பிஸ்து அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஆர்சியும் சரி, குவான்ஸ் ரீசனிங், லாஜிக்கல் ரீசனிங் எல்லாமே சரி, ஒரு பேலன்ஸ்டாக போங்க. அங்கே போய் எது நமக்கு ஃபேவரபுளாக செட் ஆகுதோ, எந்த கொஸ்டின்ஸ் நமக்கு ஃபேவரபுளாக ஒர்க் அவுட் ஆகுதோ, அது ஆர்சியாக இருந்தாலும் சரி, குவான்ஸ் ரீசனிங்காக இருந்தாலும் சரி, அங்கே போய் பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப ஃபிக்ஸ்டு மைண்ட் செட்டில் அப்படியே போயிட்டிங்கன்னா, சில நேரம் ஆர்சி பயங்கர டஃப் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? நிறைய பேர் அது பண்ணுவாங்க. ஆர்சியை நம்பி குவான்ஸ் ரீசனிங் படிக்காமல் ப்ரிப்பேர் பண்ணாமல் போகிற ஸ்டூடெண்ட் நிறைய பேர் பார்த்துருக்கேன். பட் அது உங்களுக்கு ஒரு டேஞ்சரஸ் சுச்சுவேஷனில் கொண்டு போய் விட்டுரும். ஒரு பேலன்ஸ்ட் அப்ரோச் வச்சுங்க. ஆர்சியும் சரி, குவான்ஸ் ரீசனிங்கும் சரி, டிபெண்டிங் ஆன் த சிச்சுவேஷன், எக்ஸாம் ஹாலுக்குள்ள பேப்பர் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இதுலேயோ அதுலேயோ கொஞ்சம் முன்ன பின்ன ஏற்றி இறக்கி பண்ணிக்கலாம். பட் நீங்கள் நான் இதை நம்பி தான் போகிறேன், இதுவே எனக்கு போதும் அப்படின்னு போகிறது இட்ஸ் அகெயின் அ டேஞ்சரஸ் திங். ஸோ நீங்கள் நிறைய கேண்டிடேட்ஸ் மிஸ் பண்ண மாதிரி ஜிஎஸ்சில் அதிகமான கட் ஆஃப் எடுத்து சிசாட்டில் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ டெஃபினட்டாக சிசாட்டுக்கு ஒரு பேலன்ஸ்ட் அப்ரோச் கொடுக்கணும், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரைட்? ஃபைன். அடுத்து சார் இதுதான் சார் ரொம்ப அதுக்கப்புறம் நான் கடைசியாக பாயிண்ட்னு சொல்கிறது 2 விஷயம். ஒன்று கான்ஃபிடென்ட் அண்ட் டைம் மேனேஜ்மெண்ட் சார். இது கான்ஃபிடென்ட்டு தான் எடுத்தனையுமே நம்ம எல்லாத்துக்கிட்டையுமே எல்லாமே படிச்சிருப்போம், அந்த ஒரு பதட்டத்தோடையே போவோம். கான்ஃபிடென்ட் இல்லாத மாதிரி இருக்குது, இந்த வருஷம் வருமா என்னன்னு தெரில, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. கண்டிப்பாக வரும், போட்டிருக்கோம், எஃபர்ட் போட்டிருக்கோம், May 24 நம்மளோடது அப்படின்ற மாதிரி ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனோடய இருந்து அதோட போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றத சபரீஷ் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் லாஸ்ட் மீட்டில் கொடுத்தீங்க. ஏன்னா இது டெஃபினட்டாக அதுவும் ஃப்ரெஷ்ஷாக எழுதுகிற ஆஸ்பிரன்ஸ் இந்த வருஷம் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் கொடுக்குறவங்களுக்கு இதை பற்றி தெரியாது. அட்லீஸ்ட் ஒரு 2-3 அட்டெம்ப்ட் போனவங்களாவது அவங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்கும், ஒரு மாதிரி அவங்களே கண்டுபிடிச்சி வச்சுருப்பாங்க. பட் ஃப்ரெஷ்ஷாக எழுதுகிறவங்களுக்கு இந்த மாதிரியான இன்புட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அண்ட் டெஃபினட்டாக இந்த மாதிரி இன்புட்ஸை நீங்கள் லிசன் பண்ணுங்கள். இன்னும் இருக்கிற ஒரு 10 டேஸை ரொம்ப பேலன்ஸ்டாக ஹேண்டில் பண்ணுங்கள். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் அவர் மிஸ் பண்ணிட்டாரு, நான் சொல்கிறேன், லாஸ்ட் ஒரு 5 டேஸ் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுங்க. எக்ஸாக்ட்லி. இது நிறைய பேர் பண்ணுவாங்க. நானே ஆஸ்பிரண்டாக அந்த தப்பு பண்ணியிருக்கேன். நைட்டெல்லாம் உட்காந்து படிப்பாங்க, ஃப்ரெண்டு ரூமுக்கு போயிடுவாங்க, கம்பைன் ஸ்டடி பண்ணுவாங்க, நைட்டு 1 மணிக்கு படிப்பாங்க, தூங்குவாங்க, 4 மணிக்கு எந்திரிச்சிருவாங்க. அதை கடைசியில் என்ன ஆகிடும்னா அந்த எக்ஸாம் அன்னைக்கு போய் தலை வலிக்கும், தூக்கம் வரும், படித்ததெல்லாம் மறந்துடும், கான்சன்ட்ரேட்டடாக கொஸ்டின் சால்வ் பண்ண முடியாது. ஸோ லாஸ்ட் ஒரு 5 டேஸ் நல்ல டீப் ஸ்லீப், சவுண்ட் ஸ்லீப், நைட்டில் தூங்கிட்டு ஃப்ரெஷ்ஷாக அப்படி எக்ஸாம் ஹால் போகும்போது அப்படி ஃப்ரெஷ்ஷாக போங்க. சூப்பராக நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணிங்க. விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட். ரைட்? தேங்க்யூ சபரி. தேங்க்ஸ்.